மன்னாரிலே பெண் ஒருவர் விடுதி ஒன்றிலே குளிக்கின்ற போது அதனை காணொலியாக பதிவு செய்வதற்கு இளைஞன் முயற்சித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் வந்தவர்கள் அதனை கண்டு அந்த இளைஞனை தாக்கி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தி என்பது உயிரை மாய்த்துக் கொண்ட இளைஞனை கேவலப்படுத்தும் நோக்கிலோ அல்லது அவரது குடும்பத்தை பாதிக்கின்ற வகையிலோ கூறப்படவில்லை. இதனை தாண்டி நீங்கள் செய்கின்ற ஒரு தவறு, நீங்கள் யோசிக்காமல் ஒரு பிழையை செய்யும் போது அந்த பிழை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கின்றவர்களையும் எந்த தூரத்துக்கு கொண்டு செல்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த செய்தியில் சம்பவம் தொடர்பான இடத்தையோ பெயரையோ குறிப்பிடவில்லை. அது அவர்களது நலன் சார்ந்ததாக அல்லது அந்த பாதிக்கப்பட்ட இளைஞன் தற்பொழுது உயிரை மாய்த்துக் கொண்டு விட்டார். எனவே அதுக்கு பிறகாக அதனை இனங்காட்டி அவர்களுக்கான அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முயலவில்லை. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக சில விடயங்களை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை எடுத்து வருகின்றோம். இந்த சம்பவம் என்பது முற்றுமுழுதாக நடந்த 100% உண்மை சம்பவம். இதனை அங்கிருக்கின்ற அதாவது மன்னாரை சேர்ந்த பலர் அறிந்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னர் மன்னாரில் இருக்கின்ற ஒரு விடுதி ஒன்றுக்கு தங்குவதற்காக கண்டியிலிருந்து பெண்கள் உட்பட சிலர் வருகின்றார்கள். அவர்கள் இவ்வாறு கண்டியிலிருந்து வந்து அந்த மன்னார் நகரை அண்மித்த விடுதியிலே தங்கியிருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு வந்த குழுவில் ஒரு பெண் குளிப்பதற்காக சென்றிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விடுதியில் பணியாற்றுகின்ற இளைஞன் அந்த பெண் குளிப்பதை காணொலியாக பதிவு செய்வதற்கு முயற்சித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு அந்த இளைஞன் காணொலியாக பதிவு செய்ய முயற்சிப்பதை அவதானித்த அந்த பெண்ணுடன் வந்த சிலர் உடனடியாக அந்த இளைஞனை தாக்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த விடுதியில் பணியாற்றிய ஏனியர்கள் ஓடி வந்து பிரச்சனை தொடர்பாக கேட்டறிந்து அவரை மீட்டு அவரது வீட்டில் விடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். வீடு மன்னார் நகர் பகுதியில் இருந்து வெளியிலே இருக்கின்றது. அந்த இளைஞனின் தந்தைக்கு தொலைபேசியூடாக அழைப்படுத்தி சின்ன பிரச்சனை நடந்து விட்டது, நீங்கள் வீட்டிலேயே நிற்கின்றீர்கள் என்று அந்த விடுதியைச் சேர்ந்த உரிமையாளர் அல்லது முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் என்று கூறப்படுகிறது. அவர் கேட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் தந்தை கூறியிருக்கின்றார், நான் தற்பொழுது வெளியிலே சென்று விட்டேன், நான் மன்னாரிலே இல்லை, ஆகையால் அவரை நீங்கள் அங்கே தங்க வைத்துக் கொள்ளுங்கள், நாளை நான் வந்து விடுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். பின்னர் அதே விடுதியில் அவரை ஒரு அறையில் தங்க வைத்திருக்கிறார்கள். சக பணியாளர்களுடன் சேர்ந்து அவர் இரவு வேளையிலே அங்கு தங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மறுநாள் காலை வேளையில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து சடலமாக அவர் இனம் காணப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு அந்த இளைஞன் உயிரிழப்பதற்கு முன்பாக அவரது காதலியுடன் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது நடந்த விடயங்கள் அனைத்தையும் கூறி, நான் பிழை செய்து விட்டேன், எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் அது தொடர்பாக அவரது தொலைபேசியை பரிசோதனை செய்த போது காதலிக்கு அவர் அழைப்படுத்தது தெரிய வந்திருக்கின்றது. 22 வயதுடைய இளைஞன் தான் இவ்வாறு கூப்பில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இதனால் அந்த குடும்பம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு ஒரு சம்பவம் மன்னாரிலே நடந்திருக்கின்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகையால் இவ்வாறான சம்பவம் இங்கு மட்டும்தான் இடம்பெறுகின்றதா என்று கேட்டால், இதற்கு முதல் யாழ்ப்பாணத்திலும், அதாவது கடந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு விடுதியில் அந்த அறையில் ஒரு ஆணும் பெண்ணும் தங்க சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விடுதி அறைக்குள்ளே கமரா வைத்து அவர்கள் கண்டுபிடித்து பின்னர் அது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இவ்வாறு அவ்வப்போது பல விடுதிகளில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. அதே போல ஒரு சம்பவம் தான் மன்னாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே மன்னாரை பொறுத்தவரைக்கும் இவ்வாறான சம்பவங்கள் இப்போதுதான் இடம்பெற்றிருப்பதாக பலர் கேள்விப்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதற்கு முதல் இடம்பெற்றதா என்பது தொடர்பாக தெரியவில்லை. சில வேளை இடம்பெற்றிருக்கலாம், வெளியில் அந்த விடயம் வராமல் இருந்திருக்கலாம். ஆகையால் அந்த இளைஞன் செய்த ஒரே ஒரு பிழையான சம்பவம் இவ்வாறு அவனது உயிரையும் எடுத்திருக்கின்றது, அந்த குடும்பத்தையும் தலைகுனிய வைத்திருக்கின்றது. இந்த விடயத்தை தற்பொழுது சொல்ல வந்தமை எதற்காக சொன்னால், நீங்கள் சில விடயங்களை செய்கின்றீர்கள், அப்போது அதை யோசிக்காமல் செய்கின்றீர்கள், அது எவ்வளவு பெரிய தவறு என்று தெரியாமல் செய்கின்றீர்கள், அதனால் எப்படியான பின்விளைவுகள் ஏற்படும் என்பதையும் மறந்து விடுகின்றீர்கள். நாங்கள் செய்கின்ற செயல் மற்றவர்களுக்கு தெரிய போகின்றது, நாங்கள் பிடிபடவா போகின்றோம் என்று நினைத்துக் கொண்டு பல புலியான விடயங்களை செய்கின்றீர்கள். அதாவது மனித குலத்திற்கு எதிரான பல விடயங்களை செய்கின்றீர்கள். அவ்வாறு செய்கின்ற போது சிலர் தான் சில சந்தர்ப்பங்களில் பிடிபடுகின்றீர்கள். அதற்கு பிறகாக எவ்வாறான பாதிப்பு ஏற்படுகின்றது, இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ முடியாத ஒரு சூழல் நிலவுகின்றது.
உங்கள் மனச்சாட்சியே உங்களை வாழ விடாது, நீங்களே உயிரை மாய்த்துக் கொள்கின்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இதனால் உங்களை சுற்றியுள்ள உங்களை வளர்த்த குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். ஆகையால் இன்று இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், கொஞ்சம் நிதானமாக யோசித்து உங்களது ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்யுங்கள். புலையென்று தெரிந்த ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு தெரிகின்றதோ தெரியவில்லையோ தெரியுமோ தெரியாதோ அதை யோசித்து செய்யுங்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள். மிக மிக தவறான இழிவான செயல்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். இவ்வாறான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் நல்லது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.